கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கு நிக்கோதேம் என்ற ஒரு மனிதன் ஆண்டவரை தேடி வந்து அவரிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறான். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லிக் கொண்டு வரும் பொழுது மறுபடி பிறத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத அவர் மறுபடி 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்றால் இன்னொரு ஆங்கில மொழி இப்படியே சொல்கிறது, இயற்கையாய் பிறக்கிற பிறப்பு போதாது, நாம் ஆவியின்படி பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் மாத்திரமல்ல, நாம் தேவனால் மறுபடி பிறந்தவர்கள். அப்ப நாம் மறுபடி பிறந்தவர்களா இருக்க அப்படின்னால் அவருடைய ராஜ்யத்துக்கு ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் தாயின் வயிற்றுகளில் பிறந்தோடு இருக்கிறார்கள். நீங்களும் நானும் மறுபடியும் தேவனால் பிறந்தபடினால் அவருடைய ஆளுகைக்கும் அவருடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் உரியவர்களா இருக்க அப்படின்னா இந்த உலகத்தில் உண்டான எந்த தீங்கும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மறுபடியும் பிறக்க செய்து உங்களுடைய ஆளுகைக்குள் எங்களை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த உலகத்தில் நான் ஒன்றும் உங்களுடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி நீர் பாதுகாத்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறீர். இந்த வல்ல கருத்துல போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.